வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். என்ன இது கழுத்து நிறைய வயரை போட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒரு இயர்ஃபோன் வந்துருக்குங்க. அந்த இயர்ஃபோனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற இயர்ஃபோன்லாம் வச்சு எடுத்து கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஷியோமியோட டூயல் டிரைவர் இயர்ஃபோன்ஸ். ஸோ புதிய இயர்ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. 800 ரூபா தான், 799 ருபீஸ்க்கு இதை வந்து அவங்க வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை வாங்கலாமா வேணாமா, முக்கியமாக இதில் PUBG விளையாடலாமா, எல்லா கேள்விகளுக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்குது. கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். ஆல்ரைட், ஸோ முதல்ல வந்து இந்த இயர்ஃபோன்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்குள்ளே ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு இயர்ஃபோன்ஸ், பேசிக்கான இயர்ஃபோன்ஸ். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸோட இந்த பாக்ஸுக்குள்ளே உள்ளே திறந்தவுடனே இந்த இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா 2-3 சைஸில் இயர் டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் யூசர் மேனுவல். ஸோ இப்போ வந்து இந்த இயர்ஃபோன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸில் நீங்கள் பார்த்தோன்னே க்ரீன் கலரில் என்னமோ இருக்கடா, இது வேறு இயர்ஃபோனோ, இந்த இயர்ஃபோனை வச்சு என்ன டெஸ்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த இயர் டிப்ஸை மட்டும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு இயர் டிப்ஸை நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ முதல்ல இயர் டிப்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஸோ அவங்களோட இயர்ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ பில்டு குவாலிட்டி சுமாராக தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி பக்காவாக இருக்குது. ஏதோ IF டிசைன் அவார்டாக, இந்த அவார்டெல்லாம் வேறு வாங்கியிருக்கு. பட் அவார்டு வாங்குறது இருக்கட்டும், பார்க்கறதுக்கு லுக்காக இருக்குது. இது வந்து 2 கலரில் அவைலபிளாக இருக்குது, ப்ளூ மற்றும் பிளாக். ஸோ நம்மக்கிட்ட வந்தது பிளாக் கலர். பின்புறத்தை பார்த்தீங்கன்னா இது மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் தான். ஸோ ஒரு வயர்டு இயர்ஃபோன்ஸுக்கு எதுக்கு மேக்னெட்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த மேக்னெட்னால எந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் கிடையாது. இப்படி போட்டு வச்சு முடிச்சு போட்டு இந்த மாதிரிலாம் யாரும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரில. அப்படி ஃபிக்ஸ் பண்ணுற ஆட்கள்லாம் இருப்பீங்க போல, சில புள்ளிங்கோலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க போல. நம்ம அதை போய் பண்ணுறது இல்லை. பட் இந்த ஒரு கேவிட்டிக்குள்ள 2 டைனாமிக் டிரைவர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டைனாமிக் டிரைவர்னா என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் PVC வயர் தான். ஸோ இந்த வயர் போகிற ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா மீடியா கண்ட்ரோல் சென்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மீடியா கண்ட்ரோல் சென்டரில் 3 பட்டன்ஸ் இருக்குது. ஸோ ப்ளே பாஸுக்கான பட்டன் நடுவில் இருக்குது. ட்ராக்கை ஸ்கிப் பண்ணுறதுக்கோ, வால்யூம் அப் டவுன் பண்ணுறதுக்கோ மேலேயும் கீழேயும் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணால் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பின்புறத்தில் இதுக்கு ஒரு மைக்குக்கான ஹோல் இருக்குது. மைக்கோட கிளாரிட்டி பக்காவாக இருக்குது இந்த இயர்ஃபோன்ஸில். அப்புறம் அப்படியே கீழே போனோம் அப்படின்னா அந்த கனெக்டரில் சிறுசா MI அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டர்ல இருந்து அந்த பிளக் வரைக்கும் போற இந்த எண்டு பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு braided கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ braided கேபிள் கொடுத்ததுனால ஈஸியாக சிக்க ஆகுது. இதையும் நான் வந்து மடிச்சு போட்டு பேக்குள்ளெல்லாம் போட்டுலாம் எடுத்துலாம் பார்த்துட்டேன். சிக்க ஆகுது, ஆனால் சிக்க எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. அதுக்கப்புறமா இந்த எண்டில் போய் பார்த்தோம்னா இந்த 3.5mm ஆடியோ ஜாக். இப்போ இருக்கிற இயர்ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ போட்டு ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி உங்கள்கிட்ட ரிமூவ் பண்ணாத ஒரு மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா இது 90 டிகிரி எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி எல் ஷேப்பில் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக நீங்கள் இதை மாட்டிக்கிட்டு நீங்கள் கேம் விளையாடுறப்போ உங்கள் கைக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாக்கெட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா கூட அந்த வயர் வந்து பெண்ட் ஆகாமல் உங்களுக்கு வயருடைய லைஃப், உங்களுக்கு லாங் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இயர்ஃபோன்ஸில் நம்ம காதில் போட்டு பார்க்குறப்போ அவங்க கொடுத்த டிஃபால்ட்டான இயர் டிப்ஸை நான் மீடியம் சைஸில் நான் போட்டு பார்த்துட்டேன். நல்லா ஓரளவுக்கு ஃபிட்டிங் பெர்ஃபெக்டாக இருக்குது. அதை போட்டு நீங்கள் ஜாகிங்லாம் போகலாம், ஓடலாம், ஆடலாம், உட்காந்து பாட்டு கேட்கலாம். நல்லா இருக்குது, ஃபிட்டிங் அருமையாக இருக்குது. முக்கியமான விஷயம் சவுண்டு குவாலிட்டிக்கு நம்ம வருவோம். ஸோ சவுண்டு குவாலிட்டியை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இதில் வந்து டூயல் டிரைவர் இயர்ஃபோன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் 799 ருபீஸுக்கு டூயல் டிரைவர் இயர்ஃபோன்ஸ் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தேன். பெருசாக ஒன்றும் இந்தியாவில் அவைலபிளாக கிடையாது. ஸோ சில சைனீஸ் வெப்சைட்டில் வேணால் நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். அதுவும் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. முதல்ல நான் டெஸ்ட் பண்ணது வந்து ஒரு சாதாரண ஒரு இயர்ஃபோன்ஸ். ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா முக்கால்வாசி மொபைல் ஃபோனில் இப்போ இந்த இயர்ஃபோன்லாம் கொடுக்குறது கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் ஒரு பேசிக்கான ஒரு இயர்ஃபோன் உங்களுக்கு கொடுத்து விட்டுறாங்க. இது வந்து விவோனுடைய IQ மொபைல் ஃபோனோட வந்த ஒரு இயர்ஃபோன். இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது வந்து சிங்கிள் டிரைவர் சிஸ்டம். இன்னொன்று வந்து ட்ரிபிள் டிரைவர். ஸோ ட்ரிபிள் டிரைவர், ஒன்மோர்னுடைய ட்ரிபிள் டிரைவர். இதோட விலையே தாறுமாறா இருக்கும். ஸோ விலைக்கு ஏத்தாப்புல குவாலிட்டி பக்காவா இருக்கு. இந்த ட்ரிபிள் டிரைவர்ல டூயல் டைனாமிக் டிரைவர் மற்றும் ஒரு சிங்கிள் பேலன்ஸ்ட் ஆர்மேச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நான் டெஸ்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேசினுடைய ES3 அப்படிங்கிற இந்த மாடல். இந்த எல்லா மாடலுக்கான ரிவ்யூ நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம போட்டாச்சு.
ஸோ இந்த கேசியினுடைய ES3 வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேலன்ஸ்ட் ஆர்மச்சூர் மற்றும் டைனாமிக் டிரைவர். இதுவும் டூயல் டிரைவர் தான், ஆனால் டூயல் ஹைபிரிட் டிரைவர். 2 விதமான டிரைவர் கொடுத்துருக்காங்க. அந்த டிரைவர் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்டா நீங்க இருந்தீங்கன்னா டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டிரான்ஸ்டியூசரை தான் வந்து இயர்ஃபோன்ஸ் டெக்னாலஜியில் டிரைவர் அப்படிங்கிறாங்க. இந்த பேலன்ஸ் ஆர்மச்சூர் வந்து உங்களுக்கு ஹைஸ் அண்ட் மிட்ஸ் இது இரண்டையும் கவர் பண்றதுக்காக ஒரு டிரைவர் வச்சிருக்காங்க. டைனாமிக் டிரைவர் வந்து முக்காவாசி இயர்ஃபோன்ஸ்ல பேஸ் அதாவது லோ ஃப்ரீக்வன்சியை உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேசியினுடைய இந்த பர்டிகுலர் ES3 அப்படிங்கிறது ஒரு IEM இன் இயர் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் சவுண்ட் கேட்கணும் அப்படின்னா நான் யூஸ் பண்றது இன் இயர் மானிட்டர். இது வந்து ப்ரொஃபஷனல் ரெக்கார்டிங்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு இயர்ஃபோன்ஸையும் வச்சு கம்பேர் பண்ணி நான் இந்த டூயல் டைனாமிக் டிரைவர் இயர்ஃபோன்ஸ் நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் பொதுவாக நீங்க ஒரு இயர்ஃபோன்ஸ் நீங்க தேடினீங்க அப்படின்னா அது சிங்கிள் டிரைவர் இயர்ஃபோன்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து டைனாமிக் டிரைவர் தான் இருக்கும், பேலன்ஸ்ட் டிரைவர்லாம் இருக்காது உங்களுக்கு. அந்த டைனாமிக் டிரைவர் வந்து நல்ல பேஸுக்கான ஈஸியா நம்ம டியூன் பண்ணிடலாம். பேஸ் நல்ல ப்ரொனவுன்ஸ்டா வர்ற மாதிரி ஈஸியா டியூன் பண்ணிடலாம். பொதுவாக மக்கள்லாம் நம்ம இயர்ஃபோன்ஸை வாங்கி குவாலிட்டி நல்லா இருக்கான்னு செக் பண்றப்போ நம்ம முதல்ல கேட்கறது வந்து பேஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இயர்ஃபோன்ஸும் சூப்பரா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மக்களுடைய டேஸ்ட்டுக்காக டைனாமிக் டிரைவரே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே டியூன் பண்ணி நிறைய இயர்ஃபோன்ஸ்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் ஷோமி என்ன பண்ணாங்க அப்படின்னா டைனாமிக் டிரைவர்லயே 2 டைனாமிக் டிரைவர் கொடுத்து ஒன்று வந்து பேஸுக்காக, இன்னொரு சின்ன டைனாமிக் டிரைவர் வந்து ட்ரிபிள் மற்றும் வாய்ஸ்னுடைய கிளாரிட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டெக்னாலஜியை கொஞ்சம் மாற்றி எப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு ஸோ 3 ஃப்ரீக்வன்சியுமே பேலன்ஸாக கேட்கணும், ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கு நடுவில் இருக்க அந்த செப்பரேஷன் கிளியரா கிறிஸ்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைனாமிக் டிரைவர் டூயல் டைனாமிக் டிரைவர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன் இவங்க வந்து பேலன்ஸ்ட் ஆர்மச்சர் யூஸ் பண்ணல அப்படின்னா பேலன்ஸ்ட் ஆர்மச்சர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் வந்து அதிகமாயிடும். ஸோ இவங்க வந்து டைனாமிக் டிரைவர்லயே 2ஐயும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பண்ணிருக்காங்க. கொண்டு வர முடியும் அப்படின்னு ப்ரூவும் பண்ணிருக்காங்க. எல்லா ஃப்ரீக்வன்சியும் கிளியரா கிறிஸ்பா கேக்குது. அதுவும் பேஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீப்பான ஒரு தம்பிங் பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஹை நோட்ஸ் அதாவது இன்ஸ்ட்ருமெண்டோட சவுண்டும் பாத்தீங்கன்னா நல்ல கிளியரா கிறிஸ்பா இருக்கு. வாய்ஸோட கிளாரிட்டியும் பக்காவா இருக்கு. பட் சவுண்டோட குவாலிட்டி இந்த டூயல் டிரைவர் இயர்ஃபோன்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அதுவும் முக்கியமான விஷயம் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு 800 ரூபாய்க்கு அவங்க சவுண்ட் குவாலிட்டி இதுல கொடுத்துருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்னுடைய ஒன் மோர் ட்ரிபிள் டிரைவர் அந்த சவுண்ட் குவாலிட்டிக்கு நம்ம மார்க் போடணும் அப்படின்னா 100க்கு 90 மார்க் நம்ம போடலாம். ஸோ அந்த கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ கிட்டத்தட்ட 80 மார்க் வாங்குற மாதிரி இதுல வந்து சவுண்ட் கொடுத்துருக்காங்க. PUBG கேம் விளையாடலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமா விளையாடலாம். ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ்னாலே நம்ம கேமிங் விளையாடுறப்போ அந்த விஷுவலுக்கும் அந்த சவுண்டுக்கும் நடுவில் ஒரு சிங்க் இருக்காது. ஆனா இயர்ஃபோன்ஸ் வயர்டு இயர்ஃபோன்ஸ் பார்க்கறப்போ அந்த சிங்க் வந்து சிங்க் பிரச்சனையே கிடையாது. இல்ல 3D சரவுண்ட் சவுண்ட் உங்களுக்கு கண்டிப்பா வேணும் கேம் விளையாடுறப்போ. அதுவும் PUBG இல்லாட்டி COD மாதிரி விளையாடுற கேம்ல எனிமீஸ் எங்க இருந்து ஷூட் பண்றாங்க, பின்னாடி இருந்து ஷூட் பண்றாங்களா இல்ல முன்னாடி இருந்து ஷூட் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்க விஷுவலா நீங்க பார்க்கலாம். அப்படி பார்க்க முடியாட்டியும் நீங்க கேட்கலாம். அப்படிங்கிறது வந்து சவுண்ட் ஸ்டேஜிங் ரொம்ப முக்கியம். ஸோ சவுண்ட் ஸ்டேஜிங் இந்த இயர்ஃபோன்ஸ்ல பக்காவா இருக்கிறதுனால கேமிங்க்கு ஒரு உகந்த இயர்ஃபோனா இது இருக்கு. மற்றபடி இந்த இயர்ஃபோனுடைய பேட்டரி லைஃபா வயர்டு இயர்ஃபோன்ஸ்ல இதுல அதெல்லாம் வராதுல, பழக்க தோஷம் மன்னிச்சுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.